கௌரவ முதல்வர் அவர்களே, கௌரவ பிரதி முதல்வர் அவர்களே, சக கௌரவ உறுப்பினர்களே, இங்கு விசேடமாக வந்திருக்கின்ற எமது ஆணையாளர் ஜாபத் அலி அவர்களே மற்றும் இந்த அமர்வினை காண்பதற்காக இங்கு வந்திருக்கின்ற விசேட பார்வையாளர்களாக வந்திருக்கின்ற பாடசாலை மாணவிகளே, அதன் ஆசிரியர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவரையும் குறித்தவனாக அன்பில் சலாம் வணக்கம். இன்று கௌரவ உறுப்பினர் உமர் அலி அவர்கள் இஸ்ஸத் மசூத் மௌலானா மர்ஹூம் இஸ்ஸத் மசூத் மௌலானா அவர்களுக்கு ஒரு அனுதாப பிரேரணையை முன்மொழிந்தார்கள். உண்மையிலே அந்த விடயத்தில் நான் மீது வார்த்தைகளை கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. நானும் அதே கிராமத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் உண்மையிலே அவர் அன்னார் அவரின் ஒரு நல்ல தன்மை என்று சொன்னால், அவரிடம் யாரு உதவி கேட்டு சென்றாலும் அவரால் முடிந்ததை உதவி செய்வது மட்டுமல்லாது முயற்சிகளை செய்யக்கூடியவர். ஒரு நாள் சகோதரர் ஜமால் முகமது என்பவருக்கு அவரது அவசிய தேவை ஏற்பட்டு அரசியல் ரீதியாக அவரை நான் நாடி சென்றேன். அப்போது உடனடியாக உடனுடன் வெளியிட்டு எனது வாகனத்தில் வந்து அந்த பதிவாளர் நாயகத்தை சந்தித்து உடனடியாக அந்த கருமத்தை வெற்றியுடன் முடித்து தந்தவர். அவ்வாறு அவர் கட்சி பேதங்கள் பார்ப்பதில்லை. யாராக இருந்தாலும் அவரிடம் உதவி கட்டி சென்றால் செய்யக்கூடியவர். மருதமுனை கிராமத்திலே மின்சாரம் இல்லாத போது முதலாவது மின்சாரத்தை கொண்டு வந்தவர். அவரின் நாமம் அவரால் கொண்டு வரப்பட்ட விளையாட்டு மைதானம் தான் என்று மசூத் மௌலானா விளையாட்டு மைதானம் என்று அவரின் நாமத்தில் அலங்கரிக்கப்படுகிறது. அதேபோல் மசூத் மௌலானா வீதி என்று அந்த வீதியும் அவரது பெயரிலே இருக்கின்றது. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, சிறந்த மனிதர். உள்ளுக்கொன்று வெளியே ஒன்று செய்கின்ற அரசியல்வாதிகளைப் போல் அவர்களுக்கெல்லாம் மாறுபட்டவர்கள். உண்மையிலே நான் கொழும்பில் நிற்கும் போது அவரின் மரண செய்தி கேட்டு நான் அங்கே சென்று அவரை நான் அங்கே பார்த்தேன். ஆனால் அவரது மருதமனைக்கு கொண்டு வந்து இங்கு அடக்கம் செய்யப்பட்ட போது அந்த அடக்கத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவரை பார்க்க கிடைத்தது. அவ்வாறான ஒருவர் பல்வேறு முயற்சிகள் அரசியல் ரீதியாக அப்போது அவர் செய்த அரசியலின் போது நிச்சயமாக ஊர்வாதங்கள் காணப்பட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் பிறகுதான் கொஞ்சமாக அது மாறி வருகின்றது. வந்தாலும் சகோதரர் அமீர் அவர்கள் மாகாண சபை தேர்தல் கேட்டபோது அவருக்கு வெளியில் வாக்குறும் என்று சொன்னார். நான் விழா என்று சொன்னேன். அதேபோல் அவருக்கு வாக்கு விடவே இல்லை. இருந்தாலும் அவ்வாறான ஒரு சின்ன கிராமத்தில் வாக்கு
எங்களுக்கு அதிக பலம் இல்லாதனால் அவ்வாறான அரசியல் அனாதையாக இருந்தால் சில உள்ளூர் மேயர் பிரதி மேயர் உறுப்பினர்கள் என்ற ஒரு விடயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் மருதுர்கனி அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மூலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, அதுவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் நிமித்தம்தான் அவரும் அந்த பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஆகவே அந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் நாங்கள் நன்றி கூறி இவரது அனுதாப பிரேரணையில் எனக்கு பேச கிடைத்தமை விட்டு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.